காவிரி படுகையின் இதய பகுதியான திருவாரூர் மாவட்டத்தில் நெல் சாகுபடி குறித்த விவசாயிகளின் எதிர்பார்ப்புகளும் கள யதார்த்தமும் ஒரு முக்கியமான விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேட்டூர் அணை நீர்மட்டம் குறைய தொடங்கியுள்ள நிலையில் ஒருபோக சம்பா சாகுபடிக்கு விவசாயிகள் தயாராகி வருகின்றனர். இதற்கிடையில் தமிழக அரசு சன்னரக நெல்லுக்கான ஊக்கத்தொகையை அறிவித்துள்ளது. ஆனால் திருவாரூர் மாவட்டத்தின் நில அமைப்பும் இயற்கை சூழலும் இதற்கு முழுமையாக ஒத்துழைக்காது என்பது விவசாயிகளின் வேதனையாக உள்ளது. மாவட்டத்தின் 70 விழுக்காடு நிலங்கள் களிமண் பூமியாக இருப்பதால் சன்னரக சாகுபடி சாத்தியமில்லை என்றும், பருவமழையின் போது பயிர்கள் சாய்ந்து புகையான், குலைநோய் போன்ற நோய் தாக்குதலால் முழுமையாக அழியும் அபாயம் இருப்பதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். எங்களுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் நாங்கள் மோட்டார் ரகம் தான் போடுறோம். மோட்டார் ரகத்தில் இங்கேருந்து எல்லாம் களிமண் பூமி தான் திருவாரூர் மாவட்டம். இது சன்ன ரகம் போட்டால் எங்களுக்கு மழையில் கருது வரதெல்லாம் சரி இருக்க மாட்டேங்குது. மழை பெஞ்சால் அப்படியே கீழே படிஞ்சு போயிடுது. மோட்டார் ரகம்னா எங்களுக்கு மழை பெஞ்சாலும் எவ்வளோ மழை பெஞ்சாலும் தாங்கும் எங்களுக்கு. அதனால் மோட்டார் சன்ன ரகத்துக்குள்ள காசையும் மோட்டார் ரகத்துக்கு சேர்த்து அதே ஈக்குவலுக்கு காசு எங்களுக்கு அறிவிக்க வேணும். காவிரி டெல்டா பொறுத்த வரைக்கும் கோர் காவிரி டெல்டாவில் திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 70%, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 85% களிமண் பகுதிகள். இந்த களிமண் பகுதிகளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, தண்ணி நம்ம ஒரு வாட்டி பாய்ச்சணுன்னா ஒரு 10 நாளைக்கு கூட இருக்கும். ஆனால் அதே போல் மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்குனுச்சுன்னா 15 நாள்லேருந்து 20 நாள் வரைக்கும் நமக்கு வடிய வைக்கிறதுக்கான, ஏன்னா நம்ம காவிரி பூகோள ரீதியாக அப்படின்னா 0 லெவலில் கடல் மட்டத்தோடு ஒட்டியக்கூடிய பூகோள அமைப்பு. அப்போ அவ்வளோ எளிமையாக அது தண்ணீரை வடிகட்ட முடியாது. இம்மண்ணின் இயற்கை தகவமைப்புக்கு ஏற்ப சாதாரண ரக நெல்லுக்கும் ஊக்கத்தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்பதே அவர்களின் கோரிக்கையாக உள்ளது. இது குறித்து திருவாரூர் மாவட்ட வேளாண்மைத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது விவசாயிகளின் இந்த கோரிக்கையும் தற்போதைய கள நிலவரமும் அரசின் கவனத்திற்கு உரிய முறையில் கொண்டு செல்லப்படும் என தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக மாதவன் குருநாதன்.